அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். 2 நாளா நான் வீடியோ எதுவும் போடல. 2வது போட்டிருந்தாலும் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. எல்லாம் ஃபெஸ்டிவல் வந்து அ தீபாவளியெல்லாம் ஒரு செலிப்ரேஷன் இது உங்களுக்கு. இந்த பொங்கல பொறுத்தவரைக்கும் வந்து நம்ம நெறைய கடமைகள் இருக்குது அதில. அந்த சூரியனுக்கு நன்றி சொல்ற விஷயமாக இருக்கட்டும், இல்ல நம்மள சுத்தி இருக்கின்ற விஷயங்களுக்கு வந்து நம்ம அது வந்து உடம்பு ரீதியாவும் பார்த்து நம்மளுடைய தமிழ் இதுலேருந்து வந்ததுனால உங்களுக்கு போகின்னா, உங்களுக்கு வந்து மாரியம்மா கும்பிட்றது, நெறைய ஊர்ல அது மாரியம்மா கும்பிட்ற விஷயமா தான் இருந்திருக்கும்னு நான் நெனைக்கிறேன். அது இல்லாம வீட்ல இருக்கிற பழசுங்களையும் போட்டுற விஷயமும் இருக்குது. உடம்புக்கு அந்த கரெக்ட்டா சீதோஷ்ண நிலை நீங்க நெறைய பார்க்கலாம். போகி சமயத்தில அந்த பீரியட்ல நெறைய அந்த வைரல் ஃபீவர் மாரி வர்றது, கோல்டு அந்த மாரி வந்து பாடி பெயின் வர்றது இதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடவுளினுடைய வழிபாடு கூட உனக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்காக அவங்க வாசப்படியிலலாம் உங்களுக்கு வேப்பிலைய சொருகி வைக்கிறது. இப்ப மறுநாள் வந்து அந்த போகி பூ, அந்த மா இலை அதெல்லாம் மாறிடும். தோரணம் அதுங்கெல்லாம் வச்சு வேற மாரி மாறிடும். அந்த வேப்பிலைய அந்த வாசப்படியில சொருகுறதுனால, அந்த கிருமிகள தடுக்குது மெயினா. அந்த சமயத்தில மட்டும் வர அந்த மாரி நெறைய நம்மளுடைய வழிமுறைகள் வந்து உடம்புக்கு நன்மை பயக்கக்கூடியதா இருக்குது. அதுக்கு ஒரு ஹெர்பல் இருக்குது. அதுக்கு ஒரு ஹெர்பல நம்ம ஈஸியா யூஸ் பண்ற மாரி ஒண்ணு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு கடவுளும் இருக்குது. அந்த கடவுள வழிபடுறது மூலமா, அந்த கடவுள் வந்து அந்த ஹெர்பல நம்மளுக்கு கிடைக்கிற மாரி பண்ணுவார். நான் சொல்றது ஒரு மா இலை கிடைக்கிறதோ, ஒரு வேப்பில கிடைக்கிறதோ இல்ல. அந்த ஹெர்பல் நமக்கு கிடைக்கிற விஷயங்கள்லேருந்தே நம்மளுக்கே தெரியாது. நம்மளுக்கு ஏதோ ஒரு காய்கறி வாங்கி நம்ம சமைப்போம். அது வந்து நமக்கு உடம்புல நல்லது பண்ணிற மாரி இருக்கும். இந்த தொடர்ந்து சித்தர்கள வணங்கிட்டு வர்றதுனால நான் நெறைய முறை எனக்கு நடந்திருக்கு. தானாவே வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இதுதான் வரணும் அப்படின்றதுக்கு வரும். சில செடிகள் தானாவே நான் நெறைய செடி வச்சுட்டுருக்கேன் மாடியில. அ இந்த இந்த விஷயத்துக்கு நீ இது பண்ணா நல்லதுன்னு சொல்லிட்டு அப்புறம் போய் நெட்ல போய் தேடி பார்ப்பேன். இது எதுக்கெல்லாம் நல்லதுன்னு பார்ப்பேன். தானா வந்திருக்கும் சில செடி. அத போயிட்டு எதுக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் எந்த நல்லதுன்னு சொல்லிட்டு போய் தேடி பார்ப்பேன் நெட்ல. பார்க்கும்போது என்ன இருக்கும்னா, ஒரு 4 நாளாவோ, ஒரு 10 நாளோ நான் எந்த விஷயத்துக்கு அவஸ்தைப்பட்டுன்னு இருக்கனோ, அதுக்கான செடியா அது இருக்கும். அது ஏன்னா சித்தர்களையும், கடவுள்களையும் நெறைய வணங்குறதுனால, அ வழி பண்ணுது. இது வந்து இதைய வந்து நீ யூஸ் பண்ணிக்கோன்னு காட்டுதுன்னு புரியுது. அ நெறைய பேருக்கு என்ன குழப்பம் இருக்குதுன்னா, எக்கச்சக்கமான சித்தர்கள் யாரோ ஒருத்தரு வியூவர் கேட்டிருந்தாங்க. நெறைய சித்தர்கள நம்ம ஏன் வணங்கிட்டு இருக்கணும்? இல்லன்னா வரிசைப்படுத்தி சொல்லுங்களேன், அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது நான் பலமுறை உங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கேன். அது எப்படின்னா, இப்ப நான் மெயின் டாபிக் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் பேசின்னு இருக்கேன். என் சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதுனால உங்களுக்கு நல்லது நடக்கும் வாழ்க்கையில. உங்களுக்கு எப்பவுமே இருக்கிற விதங்கள் வந்து நெறைய பாலிடிக்ஸ் பண்ணி, நீ அடுத்தவன தான் கீழ வச்சுக்கிறதுக்காக உலகளாவிய ஆன்மீக விஷயங்கள் புகுத்தப்பட்டன. அது வேற மாடல். நம்மளுக்கு தெரிஞ்சே நம்மள கீழ வச்சுக்கிறதுக்குன்னு சில கடவுள் வழிபாடு முறைகள், சில விஷயங்கள் அது கொஞ்சம். இப்படி நாளுக்கு நாள் ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டு போச்சுன்னா, அதில ஒருத்தர டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கு, ஒருத்தர ஏத்தி இறக்கிறதுக்கு அந்த சடங்குகளையே வச்சே யூஸ் பண்ணுறது. அந்த சடங்குகளையும், சம்பிரதாயங்கள வச்சே ஒருத்தர கீழ வச்சுக்கிறதுக்கு, தான் கீழ வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. அது ஆண் ஆதிக்கமா இருக்கிற விஷயமா இருக்கட்டும், இல்ல பெண்ணை ஆதிக்கம் பண்ற விஷயமா இருக்கட்டும். அதில எப்படி வந்து இந்த ஆன்மீக விஷயம் விளையாடுதுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அனுபவிக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் அது என்னதுன்னு. மாடர்னா மாறிட்டுருக்கலாம், ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்திருக்கலாம், ChatGPT வந்திருக்கலாம், உலகமே மாறியிருக்கலாம். ஆனா சில விஷயங்கள், இந்த ஆன்மீக விஷயங்கள் தான் நம்மள அவ்வளோ தூரம் கூட்டின்னு போச்சு. இந்த ஆன்மீக விஷயங்களும், அந்த கடவுள் வழிபாடு முறைகளும், அதுதான் அவ்வளோ தூரம் கூட்டின்னு போச்சு. ஆனா, நீங்க இன்னும் தூரம் போயிருக்க வேண்டியது. இன்னும் ரொம்ப தூரம் போயிருக்க வேண்டியது. அதில என்ன பண்ணாங்கன்னா, இதே ஆன்மீக விஷயத்தையே நெறைய ட்விஸ்ட் பண்ணி, பாதி உண்மை கதை எப்படி இருக்குதுன்னா, இல்ல இது இப்படிதான்னு எழுதி வச்சது. அது ஏன் எழுதி வைக்கிறாங்கன்னா, யாரோ ஒரு குறிப்பிட்ட மக்கள தான் கீழ வச்சுக்கணும் அப்படின்றது. அது ஒரு ஒரு 500 பேரா இருக்கலாம், 1,00,000 பேரா இருக்கலாம், இல்ல ஒரு நாடே இன்னொரு நாட்ட தான் கீழ வச்சுக்கணும்னு நெனைக்கலாம். அந்த மாரியே தான் அது உலகளாவிய விஷயத்தில அப்படி இருக்குது. ஆனா, அது ஆன்மீகம் அதுக்கு ஒரு முக்கிய டூலா இருக்குது. இப்ப நம்ப சின்ன சின்ன ஊருங்க, சின்ன சின்ன வீடுங்க, ஒரு வீடு, ஒரு குடும்பம்னு பார்க்கும்போது, அது வேற மாரி நம்ப பார்க்குற சடங்குகள்லாம் வேற மாரி. இதெல்லாம் இப்படி தான் செஞ்சாகணும். அதெல்லாம் செஞ்சா தான் அவங்க நல்லவங்க அப்படின்றது வேற கதை. ஆனா, உங்களுக்கு தெரியாத சடங்குகள் உலகளாவிய விஷயத்தில இருக்குது. அந்த சடங்கெல்லாம் நம்மளுக்கு இன்னதுன்னே தெரியாது. நம்ப வீட்ல செஞ்சுக்கிற சடங்கு பில்லி சூனியத்துக்கு எலுமிச்சம்பழம் வச்சு, அ ஸ்டார் கோலம் போட்டு, எலுமிச்சம்பழம் வச்சு மாந்திரீகம் பண்றாங்க பாருங்க. உள்ள போடுற இன்னர் கார்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துன்னு போய், அத வச்சு பண்றாங்க பாருங்க.
அதெல்லாம் இல்லாத, அதிர்ச்சி ஆவுற, உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத, உங்களுக்கு விஷயமே புரியாத மாரி மாந்திரீகம் நடக்குது. ஆனா, அவங்க நம்ம இந்துக்கள்னு சொல்றதோ, அல்லது தமிழர்கள்னு சொல்றதோ, அந்த சடங்கே கிடையாது அவங்களது. நம்ம எதிர்பார்த்த நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் உப்பு சுத்தி போடுறது, எலுமிச்சம்பழம் சுத்தி போடுறது, பூசணிக்காய் சுத்தி போடுறது, தீய சக்திகள் விலகணும்னா போயிட்டு எதனா ஜோதிடர் சொல்கிற ஒரு பூஜை பண்ணுறது, அதுதான் நமக்கு தெரிஞ்சது. ஆனால் நமக்கெல்லாம் தெரியாத வேறு விஷயங்கள், ஒரு உலகத்தை தான் கண்ட்ரோலில் வைக்கணுன்னாலோ, இல்லை ஒரு குறிப்பிட்ட மக்களை தான் கண்ட்ரோலில் வைக்கணுன்னாலோ, சில சடங்குகள் நடத்தப்படுகின்றது. அதை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு, அது நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்க வேணாம். உங்கள் வீட்டுக்கு நீங்கள் அதை புரிஞ்சுக்கணுன்னா, முதல்ல ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது பார்த்தீங்களா, ஆன்மீக பழக்கவழக்கங்கள், அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்துடணும். ஏன் வெளியே வந்துடணும்னு நான் சொல்கிறேன்னா, அது எல்லாமே நான் சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை மாற்றி உங்களுக்கு புரிஞ்சுக்கணுன்றதுக்காக ட்விஸ்ட் பண்ணப்பட்ட கதைகள் அது, ஆன்மீக கதைகள்லேயே கூட. அதை நான் டைரெக்டாக இப்போ சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. அதனால் அப்படி சொல்ல முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த பார்ட்டுக்கே நான் போகாத விட்டுறேன். உங்களுக்கு வேறு ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே போகிறேன். அதை வழி வந்துருங்க நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கே புரிதல் வந்துடும். அது ஈஸி. ரொம்ப டைம் வேஸ்ட். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகிருக்கணும். உங்களுக்கு பணம் வரத்துக்கு நீங்கள் வழி பண்ணிகிட்ருக்கணும். எந்தோ ஒரு வேலையில் நீங்கள் கட்டாயம் இருக்கணும். அது கூட ஏதாவது ஒரு கலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிறதா இருக்கணும். அப்புறம் உலகத்தில் எதெல்லாம் மதிக்கப்படுகின்றதோ, இப்போதைக்கு எந்த லாங்குவேஜ் பேசினா அவங்களுக்கு மதிக்கப்படுகின்றதோ, இல்லைன்னா எந்த ஏரியாவில் நீங்கள் போய் இருக்க போகிறீங்க, அந்த ஏரியாவில் என்ன லாங்குவேஜ், அங்கே தான் நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த லாங்குவேஜ், அந்த மாதிரி உங்களுக்கு முதல்ல செஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு அதை நீங்கள் பண்ணிக்கணும். அதை பண்ணிக்கணுன்னா மணிக்கணக்காக பூஜை ரூம்லேயே உட்காந்துட்டு இருப்பீங்களா? மணிக்கணக்காக நீங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா சித்தர்களையே வேண்டிகிட்டு இருப்பீங்களா? கூட சாமி கும்பிட்றதும் வேண்டுதல் வைக்கிறதுமே பண்ணிட்டு இருந்தா, அப்போ நமக்கு கிடைக்கிற விஷயம் வயசே போயிடாதா? நம்மளுக்கு கிடைக்கிறது ஒரே ஒரு சின்ன பிட்டு தான் கிடைக்க போகுதுன்றதுக்கு காலகாலமாக ஏன் லட்சமாக நம்ம வேண்டிட்டு உட்காந்துட்ருக்குது? இதில் இந்த சித்தர்கள் விஷயங்களில் நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா, நிறைய இந்த கை வச்சு உட்காந்து பூஜை பண்ணி, அதுக்கு போய் ஒரு பொருளை வாங்கின்னு வந்து நம்மளுக்கு பணத்தை வச்சே வாங்குகிற வேலை இருக்கக்கூடாது ரொம்ப. முடிஞ்சால் அந்த ஃபோட்டோ நெட் இருக்குது, எல்லாருக்கிட்டேயும் ஃபோன் இருக்குது. அந்த ஃபோனில் அது யாருன்னு பார்த்துக்கினா போதும். அந்த பிரபஞ்சமே நம்மக்கிட்ட பேசும். அது ஒரு விதமாக சொல்லிக் கொடுக்கும். அப்படியே கண்டுபிடிச்சிட்டே போனால் பிரபஞ்சமே சில சடங்குகளை செய்ய வச்சிரும். ஏன்னா அது நான் நிறைய அதை உணர்ந்து புரிஞ்சு பல வருஷமாக நான் அதை பண்ணுறேன்றதுனால எனக்கு புரியுது. இன்றைக்கி கூட நான் இந்த டைம் தான் நல்ல நேரம் போட்டுக்குது பொங்கல் வைக்கிறதுக்கு. 10:30 to 11:30 தான் நான் முடிவு பண்ணேன். ஆனால் பிரபஞ்சம் வேறு ஒன்று முடிவு பண்ணிச்சு. ஆனால் முதல்ல எப்படி ப்ரொசீஜர் இருந்ததோ அதைப்படி செய்துன்னு போகலான்னு போயிட்டேன் நான். டெய்லி அப்படி தான் பண்ணுறேன். ப்ரொசீஜர் படி கொஞ்சம் செய்துன்னு போயிடுறேன். ஆனால் பிரபஞ்சம் வேறு ஒன்று முடிவு பண்ணுது. இல்லை கரெக்டாக இந்த நேரத்தில் நீ போய் இதை பண்ணியானா, வேறு உங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும், உங்கள் வீட்டு நபரை பொறுத்த வரைக்கும் இந்த சமயத்தில் நீ பண்ணியானா அது ஒரு நல்ல விஷயமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுக்காக அது என்ன பண்ணுதுன்னா, என்னை ட்விஸ்ட் பண்ணி வேணுன்னே கொஞ்சம் டிலே பண்ணி அந்த எக்ஸாக்ட் டைமில் இந்த நேரத்தில் நீ பண்ணணும். அந்த பண்ணியானா அந்த நேரத்தில் ஒருத்தர் வருவாங்க. அவங்க வந்தாங்கன்னா அவங்க கையிலேருந்து ஒரு பொருள் உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. அது கொடுத்தாங்கன்னா அந்த பொருளுக்கும் நீ வணங்குற பொருளுக்கும் ஒரு சம்மந்தம் வரும். நான் சும்மா உங்களுக்கு புரியத்துக்கு சொல்கிறேன். அப்படி நகர்த்தும். ஆனால் நம்ம சும்மா உட்காந்துருந்தா அது நடக்காது. சும்மா உட்காந்துக்கிட்டு பிரபஞ்சமே நீயே பண்ணிக்கோ பூஜைலாம் சொன்னால் பண்ணாது. நான் சொல்கிறதே இப்போ நம்ம எப்பவுமே பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தீங்களா பூஜைங்க. நிறைய பேருக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு கொடுங்க, இது துணி ஜாக்கெட் பிட்டு வச்சு கொடுங்க. இப்போ ஜாக்கெட் பிட் நீங்கள் வச்சு கொடுத்தா கூட யாரும் அதை தச்சு போட்டுக்குது இல்லை. தையக்கூலியே பயங்கரமாக இருக்குது. அது மேட்சாக தான் போட்டுக்குவாங்க. சாரீ கூடவே வந்துச்சு ஜாக்கெட். இப்போல்லாம் சாரீ கூடவே ஜாக்கெட் வந்துடுது. அதெல்லாம் ஒரு காலத்தில் ஜாக்கெட் விட்டு வச்சு கொடுத்தா அதை வாங்கிக்கிறவங்க ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு இருக்கணும். அப்பாடி ஒரு ஜாக்கெட் கடிச்சிதுறப்பா, நம்மளுக்கு துண்டு கடிச்சிதுறப்பான்னு ஏற்றுக்கிட்டு இருக்கணும். அதை வேறு வழி இல்லாமல் அதை வேறு யாருக்குன்னா கொடுத்துறதுக்கு வச்சுக்குவாங்க. அவ்வளோதான். அது வேறு யாருக்குன்னா வந்தாங்கன்னா அதை நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்களே தவிர, அந்த காலம் மாறிடுச்சு இப்போது. நான் அந்த பழைய மெத்தட்லேயே நான் உட்காந்துருப்பேன்னா அதே மாதிரி ஒரு ஒரு மட்டமான ஒரு ஜாக்கெட் பிட்டை மற்றவங்களுக்கு வச்சு தர முடியாது. அது நல்லா கொடுத்தரணுன்னா 2x2 பயங்கர ரேட்டு போயிடுச்சு உங்களுக்கு. அதை வச்சு கொடுத்தாலும் அது அவங்களுக்கு யூஸ் கிடையாது. இந்த மாதிரி யாருக்கான கொடுக்கறதுக்கு தான் யூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் அந்த ட்ரெஸ்ஸுங்களும் போகிறது கிடையாது. காலம் மாறுது இல்லைங்களா? இப்போ போயிட்டு நான் பழைய மெத்தடே தான் நான் பூஜை மெத்தட்லாம் வச்சுட்டுருப்பேன்னு சொன்னால் அதனால் பலன் கிடையாது. ஆனால் பிரபஞ்சத்தை பார்க்க கற்றுக்குங்க. இப்போ நம்மளுக்கு செல்ஃபோன் வசதியும் இருக்குது. ஒரு சித்தர்னா கூட அது உடனே போய் நம்ம நெட்டில் போய் பார்த்துக்க முடியும்.
அந்த மாதிரி பார்க்கும்போது நான் சொன்னேன் பாருங்கள், அந்த கார்டு செட் பண்ணுறது, அங்கங்கே கார்டு எப்படி வச்சுட்டு நம்மளுக்கு வந்து எல்லாமே பாசிட்டிவ் வேர்டுங்களை எழுதி வச்சுட்டோம்னா கரெக்டாக நம்ம யாரையாவது நினச்சி வேண்டும்போது அந்த கார்டு வந்து கரெக்டாக விழும். அதுலேயும் உங்கள் வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் எழுதி வச்சிங்களா நான் பாசிட்டிவாக, நீங்கள் எதை வேண்டிட்டு இருக்கிறீங்களோ அதுக்கான இது விழும். எப்படி கோயிலில் பூ விழுந்தால் நம்ம எடுத்துக்குமோ அந்த மாதிரி பிரபஞ்சம் காட்டி கொடுக்கும். இப்போ அந்த மாதிரி விஷயமாகவே நம்ம போயிடணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ரொம்பலாம் இந்த மாதிரி பண்ணுற வேலை வச்சுக்கக்கூடாது. நிறைய பூஜை சாமான் இது பண்ணி அதுக்கு மொத்தமாக வாசப்படியெல்லாம் தொடச்சி அது பண்ணி இது பண்ண பொங்கல் தீபாவளி வந்தால் பண்ண வேண்டியது தான், பெரிய ஃபெஸ்டிவல் வந்தால். ஆனால் மற்ற சமயத்துலலாம் ரொம்ப அதை ஏற்றிக்காதீங்க ரொம்ப. நான் ஜாக்கெட் பிட் விஷயம் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், அந்த மாதிரி தான். காலம் மாறிட்ட பின்னாடி அதே மெத்தட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா முடியாது. நான் அந்த பிரபஞ்சத்தை சொல்கிறதுக்காக நிறைய சித்தர்களை அடுத்தடுத்து எனக்கு எது வருதோ, எது வந்து பிரபஞ்சம் எனக்கு ஆணையிடுதோ அதன்படி போகிறேன். ஆனால் அதுக்காக இன்றைக்கி உட்காந்து மொத்த சித்தர்களையும் நீங்கள் கும்பிடணுன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கனகம்பட்டி ஐயா வந்து நிறைய விஷயத்த புரிய வச்சார். அது உங்களுக்கு எப்படி புரியுமோ அதை கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு சொல்வேன். நிறைய விஷயத்தை ஃபில்ட்ரு பண்ணி சொல்லியே நான் பேசுறது திருப்பி திருப்பி பேசுகிற மாதிரி இருக்கும். அவர் சொன்ன அவராகவே எனக்கு உணர்த்தப்பட்டு செஞ்ச விஷயங்கள்லாம், இந்த சந்தனத்தை 3 பேருக்கு தரது, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த பச்சை ஆரஞ்சுன்ற விஷயங்கள், பெருமாளையும் முருகரையும் ஒன்றா பார்க்கணுன்ற விஷயம், அதெல்லாம் ஒரு செட்டாக பண்ணுறதோடு இல்லாமல் புனர்பூசம் நட்சத்திரம் அன்றைக்கி எடுத்து போயிட்டு 6 மேங்கோ ஜூஸ் வாங்கி கொடுக்குறது, பச்சை நிறத்தில் யாருன்னா வராங்களா, கொம்பு ஊனிக்கிட்டு வராங்களா, தலப்பா கட்டிட்டு வராங்களா, இல்லைன்னா பட்டர்ஃப்ளை ரூபத்தில் வராங்களா, 369 பேர் அவர் எழுதணும். இது எதுவுமே வேஸ்ட்டாக போகல. அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு வகையில் பெரும் நன்மைகளை கொடுத்துருக்குது. உங்கள் வீட்டு எங்கள் வீட்டு நன்மை கிடையாது, பெரும் நன்மைகளை கொடுத்துருக்கு. கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டவங்க, கரெக்டாக அதை செஞ்சவங்களுக்கு அது கொடுக்கத்தான் செய்தது. அதுக்கப்புறம் இன்னொரு சித்தர் வராங்க, அது கனகம்பட்டியாவே காமிச்சு கொடுத்துருக்கலாம். அது மாதிரி வந்து இன்னொருத்தர் வந்து இப்போ நீம்கரோலி பாபா வராரு, சத்யசாய் பாபா நினைக்கிறேன். அப்புறம் அவர் இவரை கொடுக்குறாரு, சுகபிரம்மரை கொடுக்குறாரு. அதுக்கடுத்தது சமயபுரம் மாரியம்மா, அந்த அம்மாவுக்குள்ளே வந்து 7 சப்தகன்னிகள் இருக்கிறாங்க. அந்த அம்மாவை சித்ராதேவி தான் கும்பிடணும். அது வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மறுபடியும் நீங்கள் நீம்கரோலியும் தொடர்ந்து வந்து எல்லார் பேரையும் சொல்லி கும்பிட்டுட்டு இருக்கணுமானா அப்படி கிடையாது. அது அப்படியே இருக்கணும். எதெல்லாம் நம்ம பேசியிருக்கிறோமோ இது வரைக்கும், ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமின்னா அவருன்னா அவருங்கெல்லாம் யார், அந்த நட்சத்திரம், அவங்களாலெல்லாம் என்ன மாதிரி விஷயங்களை நம்ம எப்படி பார்க்கலான்றதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம எப்போவுமே டெய்லியே பார்க்க தெரிஞ்சுக்கணும். அதுக்காக ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், அதை நீங்கள் இதுக்கான நம்பர் நான் கண்டுபிடிச்சிட்றேன், இதுக்கான கலர் என்ன இருக்குன்றதை சொல்கிறேன், இப்படி நெத்திப்பட்டுக்கு நடுவில் இந்த கலரில் வச்சு பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா அதை நீங்கள் அதை ஒரு சுவாரஸ்யமாக நீங்கள் பண்ணணும். ஏன்னா ஐதீகமாக உங்களுக்கு சொன்ன விஷயங்கள்னா தான் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அம்மா காலத்துலேருந்து தாத்தா காலத்துலேருந்து 5 பேருக்கு நீங்கள் ஜாக்கெட் விட்டு வச்சு வெத்தலை பாக்கு வச்சு இது கொடுத்துருங்க. நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு மாந்திரிக மாதிரி டைப்பும் சிலது சொல்லுவாங்க. அவங்க வயிற்றச்சல் பட்டாங்கல்ல, அதுக்கு நீ இந்த மாதிரி ஒரு மாந்திரிக மாதிரி ஒரு டைப் சொன்னால் நீங்கள் அதில் சுவாரஸ்யமாக அதுலேயே சிக்குண்டு இருக்கிறீங்க, அதிலேயே மாட்டிக்கினீங்க. அதில் நீங்கள் மாட்டிக்கணுன்றதுக்காக தான் உருவாக்கப்பட்டது அந்த கதைகள்லாம். இப்படி நீங்கள் மாட்டிக்கணும், அது சைக்கலாஜிக்கலாக நீங்கள் அதுக்குள்ளே போய் ஸ்ட்ரக் ஆகிடணுன்றதுக்காக தான் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த பூஜை முறைகளை விரும்பி செய்ய ஆரம்பிப்பீங்க. அப்படின்றதுக்காகவே அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் சொன்ன பாருங்கள், உலகளாவிய வேறு இடத்துலலாம் நம்மளுக்கு பயங்கரமான சடங்கெல்லாம் பண்ணுவாங்க அவங்க. அந்த சடங்கு வந்து நம்மளை பார்த்ததே கிடையாது. அவங்க பண்ணுற சடங்கு நம்ம பார்த்ததே கிடையாது. அது வேறு மாதிரி சடங்கு. அதெல்லாம் இந்த டேட்டில் இந்த பிளேஸில் அந்த பிளேஸுக்கு அந்த பேர் இருக்குதுன்றதுனாலேயே அந்த பிளேஸ் அது பண்ணுறது. அந்த மாதிரி அது ஒரு டேட்டு, அந்த நம்பர்னுடைய கூட்டுத்தொகை இந்த நம்பர் வருதுன்னாலே அந்த நம்பரில் பண்ணுறது. ஆனால் எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரியை ஸ்பாயில் பண்ணணும், இல்லை ஒரு குறிப்பிட்ட அதே மாதிரியே வரும் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே பண்ணணுன்னா அந்த சாம்ராஜ்யத்தையோ அந்த சாம்ராஜ்யத்தை சேர்ந்த மக்களையும் ஒடுக்கணுன்னா நான் ஒரு நம்பரை யூஸ் பண்ணுவேன். ஆனால் உங்களுக்கெல்லாம் தெரியாது, நான் ஒரு சடங்கு பண்ணிகிட்ருக்கிறேன்ற விஷயமே உங்களுக்கு தெரியாது. அது எதுக்கோ வச்சுருக்காங்கன்னு நினச்சிக்குவீங்க நீங்கள். அந்த ஒரு பெயர் முக்கியம் அதில். அது ஒரு பெயர் இருக்கும், ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு ஒரு பெயர் இருக்கும். அந்த பெயர் இருக்கிற இடத்துல ஒரு எரிஞ்சுது, எரிய வச்சுட்டோம்னா யாருக்கும் தெரியாது, தானாகவே பற்றிக்கிட்ட மாதிரி நான் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன்னா அந்த பெயருக்கு சம்மந்தப்பட்ட அது எப்பேற்பட்ட சாம்ராஜ்யமோ இல்லை எத்தனை மக்கள் தொகையை கொண்டதோ அது மொத்த பேருக்குமே ஒரே நாளில் பெரிய ஆபத்தோ அல்லது ஒரு லைஃப் லாங் ஒரு பெரிய அவங்க டவுன் ஆகிட்டே உலகளாவிய இதில் அவங்க எக்கனாமிக்கலாக டவுன் ஆகிட்டே போகிற மாதிரியோ ஒரு சடங்கு செய்யப்படுகின்றது.
இன்னும் சொல்லப்போனால் இப்போ நான் என்ன மாதிரி அதை புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது மக்களுக்கே இது புரிய வைக்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன இதே டைப் மாந்திரீகம் பண்ணி என்னை சாவடிச்சுடுவாங்க அவங்க. நான் வந்து தொடர்ந்து கண்டி உங்களுக்கு புரிய வச்சுட்டு ரொம்ப டீப்பாக புரிய வச்சுனே போயிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இதே சேம் சடங்கை எனக்கு அவங்க செஞ்சு நான் ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து போயிடுவேன். அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க நிறைய. அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய கை வச்சு ரகசியமாக எடுத்து போய் பாய்சனை கலந்து கொடுக்குறதில்ல. கை வச்சு பாய்சனை கொடுத்து ஒரு பின்னாடி பக்கம் போயிட்டு அவங்க செய்கிற சாப்பாட்டில் கலந்துட்டு வர்றதில்ல. தூரத்துலேருந்து பண்ணுற சடங்கே. ஆனால் அது நம்ம ஊரில் பண்ணுற வில்லி சூனியம் கிடையாது. அவங்க பண்ணுற சடங்குகள் சில மெத்தடுக்கு அந்த யார் வந்து இந்த விஷயத்தெல்லாம் வெளியிடுறாங்களோ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகி போயிடுற மாதிரி தானாக அவங்களுக்கு ஒரு வியாதி வரதோ இல்லை டக்குன்னு போயிடுறதோ ஒன்று நடந்துடும். சரிங்களா? அதனால் அந்த விஷயத்தில் கை வைக்கிறதுக்கு கை வச்சவங்களெல்லாம் பார்த்துன்னு தான் இருக்கிறனே நான். அதில் கை வைக்கிறவங்களெல்லாம் நான் தான் பார்க்குறேனே நல்லா. அதனால் வேண்டி எனக்கு அது புரியுது. நீங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நமக்கு தோணுது. இந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சு நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி இப்போ ஏதோ ஒரு சித்தர் இருக்கார் இன்றைக்கி. இது சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்த மாதிரி நாள் வருது. இன்றைக்கி இந்த நம்பர் சொல்லுங்கள், அந்த சித்தரை சொல்லுங்கன்னா அது வரைக்கும் மட்டும் பண்ணிவிடுங்க. ஐயோ அப்போ என்ன முந்தா நேற்று நீம் கரோலி சொன்னாங்களே, அதுக்கப்புறம் சுகபிரம்மர் சொன்னாங்களேன்னா அதை இருக்கட்டும் மைண்டில். கிளி சத்தம் கேட்கும்போது சுகபிரம்மரை நினைங்க. சுகபிரம்மர் தான் போயிட்டு அவர்கிட்ட குபேரன்கிட்ட போயிட்டு ஐடியா சொல்லி மறுபடியும் அவர்களுடைய பணத்தெல்லாம் திரும்ப வர்றதுக்கு ஐடியா சொல்லி திரும்ப திரும்ப சொல்கிறது. அதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும். நான் என்னென்ன சொல்லிட்டு வரேனோ எதுக்கு அதை ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒன்று நடக்கும். சுகபிரம்மர் ரூபத்தில் ஒருத்தர் வந்திருப்பாங்க. அவர் எப்படி குபேரங்கிட்ட போய் பேசினாரோ அந்த மாதிரி நடக்கும். அங்கே எப்படி சிவபெருமான் ஹெல்ப் பண்ணாரோ அந்த மாதிரி சிவபெருமான் ரூபத்தில் ஒருத்தர் வருவாங்க. ஆனால் மோஸ்ட்லி இதில் நம்பரு பெயர்கள் அது சம்மந்தப்பட்டிருக்கும். அப்போ டக்குன்னு புரிஞ்சுக்கணும், ஓ இந்த விஷயம் மாதிரியே இருக்குது இல்லை இது அப்படின்னு. ஏன் அது வந்து யாருமே புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்கன்னா அது கடவுள் அது தனின்னு பார்க்குறோம். நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்களோ இல்லை நம்ம தெருவில் இருக்கிறவங்களோ ஒருத்தர் சங்கர்னோ சிவனோ ஒருத்தர் வந்து நம்ம கையில் ஒரு பொருள் கொடுத்துட்டு போனால் இந்த பெயர் சம்மந்தம் இருக்குது, இதில் நம்பர் சம்மந்தங்குதுன்னு பார்க்கவே தெரியலல்ல நமக்கு. அதனால் வந்து அவங்களுக்கு ஈஸியாகுது. யாருக்கு ஈஸியாகுது? யாருக்கு ஈஸியாக இருக்குது? நான் சொல்கிறேனே சடங்கு பண்ணுறாங்கன்னு. உங்களுக்கு வேறு மாதிரி ஆன்மீக உலகத்தை காமிச்சு முருகர்னாவே ஒரு சிலை, அது ஒரு கும்பிடு சாமி, அவங்கெல்லாம் பறந்தாங்க. அவங்க வந்து வானத்துலேருந்து அப்படியே வந்து காட்சி கொடுத்து ஒரு மாதிரி அருள் மாதிரி புரிஞ்சு அப்படியே சரியாக போயிடும். அப்படி தான் நீ கடவுளை புரிஞ்சிக்கணும் அப்படின்ற மாதிரி க்ரியேட் பண்ணாங்க பார்த்தீங்களா? அவங்க வேணுன்னே நீ இந்த மாதிரி ஆன்மீக விஷயத்துக்கு தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணிடுறாங்க அவங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அது ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் சொல்கிறதே உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். என்ன சொல்கிறதுனே புரியலன்னு இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா சிம்பிளாக அன்னன்னைக்கு சொல்கிறேன் இல்லைங்களா நான், இன்றைக்கி இந்த சித்தரை கும்பிடுங்க, ஏன்னா அது மூல நட்சத்திரம் இருக்குது, அது இப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதை பற்றிலாம் ரொம்ப திங்க் பண்ணாதீங்க. நீங்கள் ஈஸியாக நான் சொல்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லலாம், செய்யலாம், இதை பண்ணிவிட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த விஷயம் நடந்துதான்னு பார்க்காதீங்க. நாளைக்கு நான் எக்ஸாம் எழுதுனா அதில் உண்மையிலே இதை நான் எழுதி மார்க் வந்து தான் அதை பார்க்காதீங்க. ஆனால் நான் இதை கண்டி நீங்கள் எழுதினீங்கன்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்த எப்படி அந்த பெயர் மூலமாகவோ அந்த பறவையோ கண்ணில் பார்த்தீங்களா, அது உங்களுக்கு பதில் சொல்ல வந்துதான்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதை கவனிச்சிடுங்க. அதை கவனிச்சிட்டா அது உங்கள்கிட்ட பேசுகிறத கவனிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது தெரிஞ்சிட்டாலே உங்களுக்கு அதுவே சொல்லி கொடுத்துரும். நீ அந்த ரூட்டுக்கு போகாத, நான் சொன்ன அந்த ஆளுங்கக்கிட்ட உங்களை மாட்டாமல் அதுவே பார்த்துக்கும். உங்களையே உங்களுடைய பூஜை மெத்தட்ஸ் எல்லாம் மாற்றி அதுவே இழுத்துன்னு போயிடும். அந்த தேவையில்லாத பூஜை மெத்தட்ஸை உங்களை பண்ண விடாமல் அதுவே தடுத்துரும். அதனால் இனிமேல் நான் சொல்கிறது இந்த வருஷம் தொடங்குறப்போ நியூ இயர் அன்றைக்கே இதெல்லாம் சொல்லணும்னு நினச்சேன் நான் உங்களுக்கு. ஒவ்வொரு முறையும் இந்த ஃபெஸ்டிவல் வரும்போது நீங்கள் இது ஃபுல்லாக கவனிக்க மாட்டீங்களேன்றதுனாலேயே நான் இந்த விஷயத்த சொல்ல வர மாட்டேங்கிறேன். ஏன்னா நீங்கள் வேறு மாதிரி பார்த்து பார்த்து பழகிட்டீங்களா? இந்த பூஜை மெத்தட்னாவே வேறு மாதிரி அவங்களுக்கு தான் மில்லியன் கணக்கில் வியூஸ் இருக்குதா? மக்களினுடைய மனசே வந்து உனக்கு வந்து அந்த மாதிரி பூஜை மெத்தட் தான் பிடிச்சிருக்குதா? அது அந்த பார்ட்டிங்களுக்கு ஈஸியாகுது. அந்த பார்ட்டிங்களை நம்மளை என்றைக்கும் முன்னேற விடாமல் வளர விடாமல் மேலுக்கு வர முடியாமல் இருக்கிறதுக்கான பார்ட்டிங்க நான் சொல்கிறது. அந்த பார்ட்டிங்கன்றது உங்கள் வீட்டு எதிரி இல்லை, உலகளாவிய எதிரி ஒருத்தருக்கு இருக்குது. ஒரு குரூப்பு, உலகளாவிய ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்புக்கு ஈஸியாக இருக்குது. நீங்கள் விரும்புகிற ஆன்மீக விஷயங்கள், நீங்கள் விரும்புகின்ற ஆன்மீக விஷயங்கள் வச்சு தான் அவங்க உங்களுக்கு ஆப்பு வைக்கிறாங்க. அதனால் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு வந்து மாட்டுப்பொங்கல்னாவே வந்து உங்களுக்கு கிருஷ்ணருடையது, அது கண்ணனுடையது. அது அதே மாதிரி நாளைக்கு பிரதோஷம் இருக்குது. சிவனும்
விஷ்ணுவும் ஜாயின் ஆவது எப்படி திருப்பதி பெருமாளும் அந்த பழனி முருகரும் அந்த முருகர்ன்ற கான்செப்டும் பெருமாளும் இணையும் போது ஒரு மகா சக்தி இருக்குமோ, அந்த இணைகின்ற நாளில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் வைக்கிறதோ, இணைகின்றதா நம்ம கண்ணில் பார்த்தா அது ஒரு அற்புதமான ஒரு ஒரு சின்ன ஸ்பார்க்கிள் மாதிரி, ஒரு அற்புதம் விஷயம் மாதிரி அது. அந்த சமயத்தில் ஒரு நல்ல வேண்டுதல் வைக்கலாம். அது 2 பேரையும் ஒன்றா பார்க்குறோன்னா. இல்லை அது 2 சேர்ந்து ஒரு நாளில் வருதுன்னா, அன்றைக்கி நம்ம ஒரு வேண்டுதலை வைக்கலாம் அப்படின்னு பல இதுவாக சொல்லிகிட்டு இருக்கேன் நான். இப்போ அதே மாதிரி சிவ விஷ்ணு ஜாயின் பண்ணுற விஷயத்த நீம் கரோலி பாபாவும் அந்த விஷயத்தை விரும்புகிறாரு. அதனால் நம்ம இப்போ அதே சிவ விஷ்ணு கான்செப்ட்டு ஜாயின் ஆகிற விஷயம் நம்மளுக்கு சுகபிரம்மர்கிட்டையும் பார்க்கலாம். நீங்கள் எப்போ யாரெல்லாம் நீங்கள் எஸ்வி சேகர் அவர்கள் சொன்னார், நீங்கள் யாரெல்லாம் ராதா கிருஷ்ணா ராதா கிருஷ்ணா ராதா கிருஷ்ணான்னு ஓயாமல் சொல்லிங்கிறீங்கன்னா, உங்களுக்கு வந்து சுகபிரம்மர் அவங்கள பார்த்தா ரொம்ப பிடிக்கும். ஹனுமன்கிட்ட ஹனுமன் ஜெயந்தி சொல்கிறத விட ராம் 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 சொல்லியிருந்தாலே ஹனுமனுக்கு ரொம்ப பிடிக்கும். ராம் 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 சொன்னாலே நீம் கரோலிக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீம் கரோலியும் ஹனுமன் ரூபன்றதுனால. அந்த மாதிரி உங்களுக்கு இந்த சிவன் விஷ்ணு சேர்ந்த விஷயத்தை நம்ம ரொம்ப கான்ஷியஸாக இந்த கார்த்திகை தீபத்துலேருந்து அந்த விஷயந்தான் திரும்ப திரும்ப நீம் கரோலி சொல்ல வராரு. அது கரெக்டாக நாளைக்கு அமையுது. மாட்டு பொங்கல்ன்றதே வந்து உங்களுக்கு கிருஷ்ணருடையது. நாளைக்கு பிரதோஷங்குது. சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்த விஷயமா இருக்குது. அதே சமயத்தில் ஆவணி மூல சித்தர் வந்து மூல நட்சத்திரம் நாளைக்கு ஃபுல்லாக மூல நட்சத்திரம் இருக்குது. ஆவணி மூல சித்தர்கிட்ட தான் ஆரம்பிச்சிது. ரொம்ப 6 வருஷம் 7 வருஷம் ஆகுது சேனல் ஆரம்பிச்சு. ஆனால் ஒரு ஹை ஜம்பில் போன மாதிரி ஆவணி மூல சித்தர் தான் 2025 ஒரு இதுலேருந்து வந்தார் நினைக்கிறேன். ஆனி மாதத்துலேருந்து வந்தார் அவர். ஆனி மாதத்துலேருந்து ஆவணி மாதத்துலேருந்து வந்தார். ஆவணி மூல சித்தர்னு அப்போ தான் வந்தது. அதுலேருந்து அப்படியே நான் அவர் தான் அடுத்தடுத்து சரஸ்வதி, ஆவணி மூல சித்தர்னா சரஸ்வதி, சரஸ்வதினா அவங்களுடைய தாந்திரிகம் தான் ராஜமாதங்கி மதங்கேஸ்வரர், அதுக்கப்புறம் சத்யசாய் பாபா, நீம் கரோலி பாபா, சுகபிரம்மர். அங்கே ஆவணி மூல சித்தர் தான் ஆரம்பித்தார் அந்த விஷயத்தை. கனகம்பட்டி ஐயான்னு பேசும்போது அவர் ஒரு பிரம்மாண்டமான ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமி அந்த மாதிரி வேறு மாதிரி. இவர் வந்து ஆவணி மூல சித்தர்கிட்டேருந்து ஆரம்பித்ததுனால தான் உங்களுக்கு நம்ம சுகபிரம்மர் வரைக்கும் நீம் கரோலி உலகளாவி அந்த நீம் கரோலி யாரெல்லாம் அவர்கிட்ட வந்து போய்கிறான்னு உங்களுக்கு தெரியும். அதனால தான் தம்ப்நெயில்ல அந்த சிம்பிளை போட்டே வச்சுருக்கேன். ஆப்பிள், அந்த கூகுள், அந்த ஃபேஸ்புக்கு எல்லாமே போட்டு நம்பரையும் போட்டு அங்கே வச்சுருக்கேன். அப்படியே கான்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு அந்த ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்கு. அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அது எல்லாமே ஞாபகம் வரணும். நிறைய விஷயங்களை சொன்னால் நீங்கள் எழுதி வைக்க மாட்டீங்க. அப்படியே தம்ப்நெயில் இருந்து தானே உங்களுக்கு அது எல்லாத்தையும் ஞாபகத்தில் இருக்கணும் அப்படியே. இப்போ ஆனால் நாளைக்கு வந்து மூல நட்சத்திரம் ஃபுல்லாக இருக்குது. ஆவணி மூல சித்தர் அருணகிரிநாதர்தும் மூல நட்சத்திரம் தான். குரு பூஜையாகவும் அதை தான் பார்க்கப்படுது அருணகிரிநாதருக்கு. எல்லாருக்குமே அப்படி தான். எதனா ஒன்று தான் தெரிஞ்சிருக்கும், குரு பூஜையோ ஜெயந்தியோ. ஆனாலும் நம்ம அவங்களுக்குன்னு அதை தான் வச்சுக்க முடியும். சில சித்தர்களுக்கு எல்லாமே தெரியும். அது பிறந்தது ஜெயந்தியும் தெரியும், இந்த குரு பூஜை நாளும் தெரியும்னு வச்சுங்க. அது மாதிரி அருணகிரிநாதர்னாவே அது மூல நட்சத்திரம். அது ஆனி மாதத்து மூல நட்சத்திரம் தான் அவருது. ஆனால் ஆவணி மூல சித்தத்து கூட வேறு ஆவணி மாதத்துது தான். ஆனால் இப்போ மூல நட்சத்திரம் நாளைக்கு இருக்குது ஃபுல்லாக. 2வது ஹனுமனும் மூல நட்சத்திரம் தான். அந்த ஹனுமன்றது நீம் கரோலி பாபா. அதை நம்ம ஜாயின் பண்ணுறதுக்காக அதை நான் சொல்கிறேன். நீம் கரோலி பாபா கூட நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு நீம் கரோலி பாபா கூட ஆவணி மூல சித்தரையும் அருணகிரிநாதரையும் ஜாயின் பண்ணுறதுக்காகவும், அதே சமயத்தில் நாளைக்கு கிருஷ்ணர் மாட்டுப்பொங்கல், இவருக்கு வந்து பிரதோஷம், சிவபெருமான அந்த கிருஷ்ணர் சிவன் ஜாயின் பண்ணுறதுக்கும் நீம் கரோலி கூட நம்ம வந்து ஆவணி மூல சித்தர் மூல நட்சத்திரமாக இருக்குது, அருணகிரிநாதர் மூல நட்சத்திரமாக இருக்குது, அதை ஜாயின் பண்ணணும். அந்த ஹனுமன் அதுங்கெல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு பண்ணும்போது அந்த பெயர்களை நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். இத்தனை முறை 18 முறை போற்றி சொல்லிவிடுங்க இவங்க எல்லாரையுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு பால் வச்சு. ஏன்னா மாட்டு பொங்கல்ன்றது மாடுனாவே பால் நமக்கு நம்ம இருக்கிற இடத்துல எல்லாம் மாடு இருக்க போகிறது கிடையாது. மாடே நீங்கள் பார்க்க முடியும்னா மாட்டுக்கு ஒரு பொட்டு வச்சு அதுக்கு எதனா சாப்பிட கொடுக்கலாம். எல்லோரும் நிறைய பேர் நாளைக்கு சாப்பாடு அது கொடுத்தாலும் நல்லதில்லை. கொடுத்தா கீரையோ அருகம்புல்லோ அது கொடுத்தா தான் மேல். எல்லாரும் பழங்களையே போட்டு கொடுத்தாலும் அதுக்கு ரொம்ப டைஜஷன் ஆகுது, அது பிரச்சனையாக இருக்கும். நீங்கள் வீட்டில் எந்தமே மாடுகளே இல்லாத இடத்துல இருந்தால் கூட பால் வந்து அது மூலமாக தானே மாடு மூலமாக தானே வருது உங்களுக்கு. அந்த மாதிரி இந்த பிரபஞ்ச கான்செப்ட் வேண்டுதல் எப்போவுமே நன்றி சொல்கிறது மூலமாக உங்களுக்கு அது பல மடங்கு கிடைக்கும், நல்ல விதமாக கிடைக்கும். ஒரு பிரபஞ்சத்துக்கு, சூரியனுக்கு நீங்கள் நன்றி சொன்னாலும் சரி, கிரகங்களுக்கு நன்றி சொன்னாலும் சரி, உங்களுக்கு கிடைக்கிற விவசாய பொருட்களுக்கு நன்றி சொன்னாலும் சரி, அந்த உழவுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுற மாடுகளுக்கு நன்றி சொன்னாலும் சரி, நீங்கள் தூரந்தே நீங்கள் உட்கார்ந்த இடத்துலேருந்தே அதுக்கு நன்றி சொன்னாலும் சரி, உங்களுக்கு வசதி இருந்து இது இருந்தால் நீங்கள் ஏழைங்களுக்கு
அ ஒரு உணவோ, துணியோ வாங்கி தரலாம். அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனா நான் என்ன சொல்றேன், அந்த நன்றி சொல்றது ஒண்ணு மட்டுமே உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப நாள் நல்லா பூஜை செய்றவங்க, நீங்க எப்பவுமே பெரிய பெரிய கோயிலுங்களுக்கெல்லாம் போயிட்டு வரவங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு எவ்வளோ அருள் கிடைக்குதோ, அந்த அருள் நீங்க இருக்கிற இடத்துலேருந்தே கிரகங்களுக்கு நன்றி சொல்றது, இந்த பால தருகின்ற இந்த மாடுகளுக்கு விவசாயத்துக்கு உதவுகின்ற அந்த மாடுகளுக்கு நன்றி சொல்றது, இதுங்கெல்லாம் இங்க நீங்க இருக்கிற இடத்துலேருந்தே சொல்லிக்கலாம். அது நன்றி சொல்ற மாரி தான், நன்றின்னும் சொல்லலாம். நன்றி சொல்ற மாரி தான் இந்த போற்றி போற்றி சொல்றதும். அது பால் வச்சு நான் சொல்லும்போது சொல்றேன், அந்த நன்றி சொல்ற விஷயத்த. ஆனா, நீங்க இந்த சித்தர்கள ஜாயின் பண்ணணுன்றதுக்காக அந்த போற்றி போற்றி 18 முறை சொல்லிடுங்க. இந்த பால் வந்து காலையில 6 மணிக்கு ப கா பால காய்ச்சிருங்க. பால காய்ச்சிட்டு முடிஞ்சா அதில வந்து கொஞ்சம் தேன் இருந்தா விடுங்க. இல்ல தேன் இல்லன்னா சர்க்கரைய போட்டுக்கங்க. அந்த பால் இருந்து தானே அதில கொஞ்சம் தேன் இருந்து விட்டு, இல்லன்னா பால்ல சர்க்கரை போட்டு, அத வந்து கரெக்ட்டா காலையில 6 மணி அதே மாரி சாயந்தரம் 6 மணி. இந்த 2 வேளையுமே அந்த பால வச்சுட்டு, நான் சொல்ற மாரி இவங்களெல்லாம் போற்றி போற்றி சொல்ல சொன்னேன் பாருங்க. திருவள்ளுவர் கூட. நாளைக்கு திருவள்ளுவர் தினம் இல்லைங்களா? அதனால திருவள்ளுவர், ஆவணிமூல சித்தர், அருணகிரிநாதர், கிருஷ்ணர், அதுக்கப்புறம் சிவன், ஓம் நம சிவாய இவங்க எல்லாரையுமே நீங்க என்ன பண்ணிடுறீங்க, அ போற்றி போற்றி 18 முறை சொல்லிடுறீங்க. இதில நீங்க நீம் கரோலி பாபாவுக்கு ராம் 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 சொல்லிடுங்க. நீம் கரோலி பாபாவுக்காக சொல்கிற மாதிரியே மைண்டில் வச்சுக்கோங்க. ஆனால் ராம் 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 சொல்லிவிடுங்க. ஏன்னா அனுமந்து மூல நட்சத்திரம் உங்களுக்கு. நாளைக்கு ஃபுல்லாக மூல நட்சத்திரம் இருக்குது. அதனால் இங்கே நீம் கரோலியை நம்ம ஜாயின் பண்ணணுன்றதுக்காக. நீம் கரோலிக்கு வேறு விதமான ஒரு சக்தி இருக்குது. உலகளாவிய விஷயம் இருக்குது. உங்கள் வீட்டு பசங்க எதனா படிச்சுட்டு பெரிய ஒரு சயின்டிஸ்ட்டாக போகணும், இல்லை ஒரு மாதிரி ஃபாரின் இதில் போயிட்டு எதனா பண்ணணும், வேறு எதனா பண்ணணும்னா நீம் கரோலி வேணும் நமக்கு. அதனால் நான் ஜாயின் பண்ணுறேன். நாளைக்கு மூல நட்சத்திரம் கூட இவங்களெல்லாம் ஜாயின் பண்ணுறதுனால இவங்களெல்லாம் சேர்க்கறதுக்கு பண்ணுறேன் நான். அவ்வளோதான். இதுக்கு நாங்கள் இந்த வீடியோ கேட்டுட்டு புரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்கள் அதுக்கான செயல்படுத்துகிற நேரம் கம்மி தான். அதே சமயத்தில் நான் சொல்கிற விஷயங்கள கவனிக்கணும். இந்த சுகபிரம்மர்னா இது, நீம் கரோலி பறவைன்னா இது, அந்த சத்தம் கேட்குதா, இல்லை அந்த பறவையினுடைய சத்தம் கேட்குதா, அந்த பறவையே கண்ணில் பார்க்குறோமா, அது மாதிரி விஷயம்லாம் கவனித்து வச்சுக்கோங்க நீங்கள். அதே மாதிரி ஒரு ஹனுமன் படமோ, இல்லை எதனா ஒரு வண்டியில் ஒரு ஹனுமன் படம் பார்க்கலாம். அந்த மாதிரி சமயத்தில் எல்லாத்தையும் பிரபஞ்சம் சொன்னோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த பிரபஞ்சம் வந்து புரிய வைக்கும். நீங்கள் யாரை சந்திக்கணும், எந்த மாதிரி பூஜை பண்ணணும், நீங்கள் கரெக்டாக இந்த நேரத்தில் தான் கற்பூரம் ஏற்றணுமா, இந்த நேரத்தில் தான் நீங்கள் இந்த விஷயத்த சொல்லணுமான்றத அதுவே நகர்த்தத்தை நீங்கள் பார்க்குற மாதிரி ஆகும். கொஞ்ச நாள் புரிய 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 அதுவே நகர்த்தும். கட்டாயம் நீ வந்து 2 ஆப்ஷன் வச்சுட்டுருப்ப செய்யலான்னு. அது இது வேணான்னு சொல்லிவிட்டு இன்னொன்று செய்ய வைக்கும். அப்போ இது நம்ம பண்ணல, இது அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த பிரபஞ்சம் நம்மள இந்த நேரம் பண்ணால் தான் உனக்கு நல்லதுன்னு வேணுன்ட்டே இந்த நேரத்தை நகர்த்தி இருக்குது அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும். அதுக்கு காரணமே என்னென்னா, இப்போ நான் சொல்கிற மெத்தடில் அந்த சித்தர்களை சேர்த்து வணங்குறது, இன்றைக்கி ஒன்றா சேர்த்து இவங்களை கும்பிடணும், இன்றைக்கி இந்த நட்சத்திரம் இவங்களை இத்தனை சொல்லணும்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது பண்ணுற வேலை தான் அது. அதனால் அந்த மாதிரி நீங்கள் அதை வந்து சொல்லுங்கள். காலையில் கரெக்டாக 6 மணிக்கு பாலும், ஈவினிங் கரெக்டாக பாலும் வச்சு நன்றி மாடுகளுக்கு, இந்த பாலை தருகின்ற பசுக்களுக்கும் மாடுகளுக்கும் உழவுக்கு உதவி செய்கின்ற மாடுகளுக்கும் பசுக்களுக்கும் நன்றின்னு சொல்லும்போது ஈவினிங் 6 பிரதோஷம் வந்துடுது. காலையிலேருந்தே உங்களுக்கு வந்து நாளைக்கு ஃபுல்லாகவே மாட்டுப் பொங்கல்ன்றதுனால காலையில் 6 மணிக்கும் 6 5 நிமிஷம் முன்னாடி கூட சொல்லலாம். 6 5 நிமிஷம் முன்னாடியிலேருந்து 6 5 வரைக்கும். அதே மாதிரி சாயந்தரம் 6 5 நிமிஷம் முன்னாடி 5:55லேருந்து 6 5 வரைக்கும் உங்களுக்கு அந்த இதில் அந்த ஈவினிங் அந்த கோதூளி நேரம்ன்ற அந்த நேரம், காலையிலே அந்த 6 முன்னாடி அந்த 2 நேரமே உங்களுக்கு அதை வந்து நன்றி சொல்கிறது ஒன்று பண்ணுறீங்க. நான் சொல்கிற இத்தனை பேரையும் ஜாயின் பண்ணி பண்ணுறீங்க. நீங்கள் பண்ண வேண்டியது அந்த பால் 2 வேளையும் வச்சு உங்களுடைய வேண்டுதலும் சொல்கிறீங்க. இத்தனை பேர் போற்றியும் சொல்கிறீங்க. உங்கள் வேண்டுதலும் அந்த பாலை எதிர்க்க வச்சே சொல்கிறீங்க. அந்த பால் வந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு ஒரு முழுங்க இதெல்லாம் வேண்டி முடிச்சுட்டு நன்றியும் சொல்லிவிட்டு அந்த பால் தருகின்ற இதுக்கும் உழவுக்கு உதவி செய்கின்ற அந்த பசுக்களுக்கும் மாடுகளுக்கும் நன்றியும் சொல்லிவிட்டு அந்த பாலை எல்லாருமே கற்பூரார்த்தியும் காமிச்சிட்டு அந்த பாலை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு ஒரு முழுங்கு குடிச்சிடுங்க. அந்த இதில் பதிஞ்சிட்ருக்கும். நீங்கள் நன்றி சொன்னதும் பதிஞ்சிருக்கும். பிரபஞ்சத்தை கவனிச்சின்னு தான் இருக்குதுன்றதுக்கு சில சாட்சி தெரியும். ஒரு பால்கோவாவோ, ஒரு பாலோ, ஏதோ ஒரு பால் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், ஒரு பசுவோ, ஒரு மாடோ, ஏதோ ஒன்று நீங்கள் பார்க்குற மாதிரி வரும். அந்த பிளாக் அண்ட் ஒயிட் நீம் கரோலியாக இருக்கலாம், இல்லை ஹனுமன் ரூபமாக இருக்கலாம். இப்போ நான் சொன்ன விஷயங்களில் ஏதோ சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை உடனே நீங்கள் அந்த ஒரு நாள்லேயோ மறுநாளோ கவனிக்கிற மாதிரி வரும். அது கவனிக்கத்தோடு நிறுத்திக்கூடாது. அதுவே உங்களை இன்னொரு வேலையை செய்ய வைக்கும் சில விஷயங்களில். அதையும் கவனித்து வச்சுக்கணும்.
அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தாலே உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப வித்தியாசமாக மாறத்துக்கு இருக்கும். நான் சொல்ல பாருங்கள், பிரபஞ்சத்தினுடைய பல பூட்டுக்களை திறக்கிறதுக்காக ஒரு சாவி கெச்சிடும். எத்தனையோ பூட்டு இருக்குது பிரபஞ்சத்தில். இப்போ நான் இன்றைக்கி சொன்ன மெத்தட்ஸில் என்னதான் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு எனக்கு தெரியல. பிரபஞ்சத்தினுடைய பல பூட்டுக்களில் ஒரு சாவி, அதுக்கான சாவி நம்மளுக்கு கிடச்சிடும். இன்றைக்கி நான் சொன்ன விஷயத்தை கண்டி நீங்கள் புரிஞ்சுட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.